இந்திரா காந்தியின் தாத்தா மோதிலால் நேரு அலகாபாத்தில் பெரிய கோடீஸ்வராக வாழ்ந்தவர், பெரிய வழக்கறிஞர். அலகாபாத்தில் மோதிலால் நேருவுக்கு சொந்தமான இந்த மாளிகையின் பெயர் ஸ்வராஜ் பவன். 42 அறைகளை கொண்டது. இங்குதான் 1917 நவம்பர் 19 இந்திரா காந்தி பிறந்தார். 1930 ஆண்டு ஆனந்த் பவன் என்ற இன்னொரு மாளிகையை மோதிலால் கட்டினார். இது சுராஜ் பவனை விட சற்று சிறியது என்றாலும் நவீன வசதிகள் கொண்டது. 1930 முதல் இந்த மாளிகையில்தான் நேரு குடும்பம் வசித்தது. இங்குதான் இந்திரா ஃபெரோஸ் காந்தி திருமணம் நடந்தது. இந்த வீடுகளை எல்லாம் நாட்டுக்காக அர்ப்பணித்து விட்டார் நேரு. அதன் காரணமாக இந்திரா காந்தி பிரதமர் பதவியில் இல்லாத போது வாடகை வீட்டுக்கு செல்ல நேரிட்டது.